ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன்ஸில் இருக்கிற எக்ஸாம்ஸுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து என்னென்ன நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு, அதாவது எந்தெந்த எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இந்த அப்ளை அப்படின்னு இருக்கிறதுல நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா ஜூனியர் இன்ஜினியருக்கு வேகன்சி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கம்பைன்டு ஹையர் செகண்டரி லெவல் எக்ஸாம் இது 2த்துக்கும் தான் இப்போதைக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குது. இது 2த்துக்கு தான் நம்மளால இப்போ அப்ளை பண்ண முடியும். எல்லா ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன் எக்ஸாம்ஸுக்கும் ஒரே வே தான். ஒரே மாதிரி தான் எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத நான் இதில் சொல்கிறேன். நீங்கள் பார்த்துக்கோங்க. இதே மாதிரி தான் எல்லா எக்ஸாம்ஸுக்குமே நீங்கள் அப்ளை பண்ணணும். அதாவது ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷனில் வேறு எந்த எக்ஸாம் வந்தாலுமே ஒரே ப்ரொசீஜர் தான். இதை ஃபாலோ பண்ணியே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா, லாகின் ஆர் ரெஜிஸ்டர் அப்படின்னு இருக்குதுல்ல, அத கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணா ஒருவேளை நீங்க ஏற்கனவே ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்க ரெஜிஸ்டர் பண்ண ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் போட்டு நீங்க லாகின் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும், நீங்க நியூ யூசர் அப்படின்னா, ரெஜிஸ்டர் நவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி, உங்களோட பெர்சனல் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. உங்களோட நேம், உங்க அப்பா நேம், ஐடென்டிஃபிகேஷன், ஃபோன் நம்பர்ல ஒரு ஓடிபி வரும். அது கேட்பாங்க. வேற இமெயில் ஐடிக்கு ஒரு ஓடிபி வரும். அத கேட்பாங்க. அதான் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணும். அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் உங்களோட அட்ரஸ் என்ன, நேஷனாலிட்டி என்ன, அதுக்கப்புறம் உங்களோட எஜுகேஷன் டீட்டெயில்ஸ்லாம் கேட்பாங்க. அதுக்கப்புறம் நீங்க கன்ஃபார்ம் பண்ணி ஓகே பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கான அக்கவுண்ட் கிரியேட் ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும், இந்த லாகின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி லாகின் பண்ணணும். அதாவது உங்க இமெயில் ஐடி உங்களோட ஐடி அண்ட் பாஸ்வேர்ட குடுத்து நீங்க லாகின் பண்ணணும். இது மாதிரி நீங்க யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் வந்து கிரியேட் பண்ணதுக்கப்புறம், நீங்க லாகின் பண்ணீங்க அப்படின்னா, கேப்ச்சா என்டர் பண்ணணும். கேப்ச்சா என்டர் பண்ணி லாகின் பண்ணீங்க அப்படின்னா, லாகின் ஆயிடும். லாகின் ஆனதுக்கப்புறம் நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க லாகின் பண்றேன். லாகின்குள்ள போயிடுச்சுன்னா, உங்களோட டேஷ்போர்டுக்குள்ள போயிடும். உங்களோட டேஷ்போர்டுக்குள்ள போனதுக்கப்புறம், இங்க பாருங்க. கம்பைன்டு ஹையர் செகண்டரி லெவல் அப்புறம் வந்து ஜூனியர் இன்ஜினியரிங் சிவில் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் அதாவது இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது. கம்பைன்டு ஹையர் செகண்டரி லெவல் எக்ஸாம்ஸ்க்கும் ஜூனியர் எக்ஸாமுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது தெரியுது. இப்போ கம்பைன்டு ஹையர் செகண்டரி லெவல் எக்ஸாம் இதுக்கு நான் இப்போ அப்ளை பண்ணுறேன். நீங்கள் பாருங்கள் இதே மாதிரி தான் ஜூனியர் இன்ஜினியரிங்க்கும் அப்ளை பண்ணணும் நீங்கள். பாருங்க ஃபில் ஃபார்ம் அப்படின்ட்டு இருக்கா அதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டேப் வரும். நீங்க ஏற்கனவே இதெல்லாம் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன்ல பண்ணியிருந்ததுனால, அது ஆட்டோமேட்டிக்கா இது எல்லா டீட்டெயில்ஸுமே அதுவே எடுத்துக்கும். உங்க நேம், ஃபாதர் நேம், மதர் நேம், டேட் ஆஃப் பர்த், கேட்டகரி எல்லாமே அதுவே எடுத்துக்கும். நீங்க ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழ வந்து நெக்ஸ்ட் குடுத்தீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட்டுக்கு போயிடும். சக்சஸ். ஓகே. இது மாரி நெக்ஸ்ட் டேப் ஓப்பன் ஆனதுக்கப்புறம், நீங்க என்ன பண்ணணும்னா, உங்களோட ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறத நீங்க கிளிக் பண்ணணும். இப்ப பார்த்தீங்கன்னா, இதுல வந்து கிராஜுவேஷன் போஸ்ட் கிராஜுவேஷனா பிஹெச்டி முடிச்சிருந்தீங்கன்னா பிஹெச்டி, டிப்ளமோனா டிப்ளமோ, ஹையர் செகண்டரி முடிச்சிங்கன்னா ஹையர் செகண்டரி, மெட்ரிகுலேஷன் 10th தான் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா 10th. இப்போ கிராஜுவேஷன் அப்படின்னு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். நெக்ஸ்ட் பாருங்க. இதில் அதாவது இந்த எக்ஸாம்ஸ்க்கான குவாலிஃபிகேஷனில் இது 3ல் தான் நீங்கள் இருக்கணும். ஈக்குவலன் டு 12th, 10th ஸ்டாண்டர்ட். நீங்கள் என்ன இது அதாவது இப்போ வந்து நீங்கள் ஜேஇ அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இதில் வந்து கிராஜுவேஷன் அப்படிங்கிறது ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்கும். ஏன்னா நீங்கள் ஜேஇக்கு அப்ளை பண்ணுறப்ப கிராஜுவேஷன் ஆயிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து சிவில், மெக்கானிக்கல், ட்ரிபிள் இது 3த்துல ஏதாவது ஒரு மெயின் கோர்ஸை நீங்கள் வந்து படிச்சிருக்கணும் அப்படிங்கிறதுனால அதில் வந்து கிராஜுவேஷன் அப்படின்னு இருக்கும். ஆனால் இப்போ நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு 12th ஸ்டாண்டர்ட் எனஃப் அப்படிங்கிறதுனால இதில் வந்து கிராஜுவேஷன் அப்படிங்கிற ஒன்று இல்லை. ஆனால் நீங்கள் ஜேஇ அப்ளை பண்ணுறப்ப கண்டிப்பாக கிராஜுவேஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும். நீங்கள் ஹையர் எக்ஸாம் எது அப்ளை பண்ணாலும் கிராஜுவேஷன் அப்படிங்கிறது இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கிராஜுவேட் ஆகி நீங்கள் என்ன இதில் நீங்கள் மேஜராக என்ன இது படிச்சீங்க அப்படிங்கிறதும் இருக்கும். சிவில் இன்ஜினியரிங்னா சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல்னா மெக்கானிக்கல், ட்ரிபிள்இனா ட்ரிபிள்இ அதை நீங்கள் மார்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இது 12th கிரேட் எக்ஸாம் அப்படிங்கிறதுனால 12th ஸ்டாண்டர்ட் இப்போ பாஸ் ஆகிட்டிங்கன்னா பாஸ் ஆகிட்டீங்க. பாசிங் இயர் எந்த இயரில் பாஸ் பண்ணீங்க அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து எந்த இப்போ வந்து தமிழ்நாடு எந்த போர்டு யூனிவர்சிட்டி ஸ்டேட் போர்டில் என்ன தமிழ்நாடு அப்படின்னு போடணும் நீங்கள். அடுத்தது பாருங்க நேம் ஆஃப் இதில் தான் இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டேட் போர்டு தானே நம்ம இப்போ வந்து 12th நம்ம எதில் இது பண்ணோங்கிறது தான் முக்கியம்.
அப்பங்கிறப்ப என்ன பண்ணணும்னா, தமிழ்நாடு போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன், ஹையர் செகண்டரி எஜுகேஷன் இதுதான் நம்ம போட வேண்டியதா இருக்கும். புரியுதா உங்களுக்கு? செகண்டரி எஜுகேஷன், தமிழ்நாடு போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன். ஓகே. அதுக்கப்புறம் உங்களோட 12th சர்டிஃபிகேட்ல இருக்கிற ரோல் நம்பர். அதுக்கப்புறம் நீங்க 12th என்ன பெர்சன்டேஜ்ல பாஸ் பண்ணீங்களோ அந்த அது அது 2த்தையுமே குடுக்கணும் நீங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் குடுத்தீங்க அப்படின்னா, இந்த மாரி இன்னொரு டேப் ஓப்பன் ஆகும். அதுல என்ன கேட்டிருக்காங்க? எக்ஸ் சர்வீஸ் மேனா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு நோ குடுத்துறணும். ஆ ஏஜ் ரிலாக்சேஷன் அதுக்கு வந்து நோ குடுத்துருங்க. டூ யூ வாண்ட் டு மேக் யுவர் பெர்சனல் இன்ஃபர்மேஷன் அவைலபிள் டு ஆக்சஸ் எ ஜாப் அண்ட் இதுக்குமே நோ குடுத்துறலாம் நீங்க. அண்ட் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் குடுக்கலாம் நீங்க. ஓகே குடுத்துருங்க. ஓகே குடுத்ததுக்கப்புறம் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டேப் ஓப்பன் ஆகும். இதுல வந்து ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா, எக்ஸாமினேஷன் சென்டர் உங்களுக்கு எங்க அப்படின்னு கேட்பாங்க. இப்ப சென்னைனா சென்னை, திருச்சினா திருச்சி, கோயம்புத்தூர், மதுரை அதெல்லாமே இருக்கும். நீங்க எந்த இத நீங்க ப்ரிஃபர் பண்றீங்களோ, அத நீங்க வந்து இது பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க, இங்க ஒரு சென்னை, கோயம்புத்தூர் இருக்கு. கிருஷ்ணகிரி, மதுரை, நெல்லூர் எல்லாமே இருக்குது. இதுல நீங்க எந்த இத சூஸ் பண்றீங்களோ சூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நான் திருச்சிராப்பள்ளி போடுறேன் பாருங்க. அது மாதிரி நீங்க வந்து இதுல வந்து கோயம்புத்தூர், சென்னை ஏதாவது ஒரு 3 இது. உங்க டிஸ்ட்ரிக்ட் பக்கத்துல இருக்கிற ஏதாவது ஒரு 3 டிஸ்ட்ரிக்ட்ட சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் இதுக்கு வந்து இங்கிலீஷ் குடுத்துக்கலாம். ம். இங்கிலீஷ், இங்கிலீஷ். இதுக்கெல்லாம் நோ குடுத்துறலாம். நோ. இந்த இதுக்கு பாருங்க வெதர் 12th ஸ்டாண்டர்ட் பாஸ் இன் சயின்ஸ் ஸ்ட்ரீம் வித் மேத்தமெட்டிக்ஸ் அஸ் எ சப்ஜெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சயின்ஸும் மேத்தமெட்டிக்ஸையும் நீங்கள் சப்ஜெக்டாக வச்சு படிச்சீங்களா? நீங்கள் ஆர்ட்ஸ் தவிர சயின்ஸ் மேக்ஸ் படிச்சாங்க, அதாவது பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் குரூப்பாக இருந்தீங்கன்னா இதில் எஸ் கொடுத்து சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம் நீங்கள். ஓகே. ஓகே கொடுத்தீங்கன்னா இதுதான் முக்கியமான இது. நீங்க என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் கேப்சர் எ லைவ் ஃபோட்டோ. ஒருவேளை நீங்க அப்ளை பண்ற சிஸ்டம்ல ஆர் லேப்டாப்ல வெப் கேமரா இருந்ததுன்னா, நீங்க கேப்சர் லைவ் ஃபோட்டோன்னு குடுத்து, நீங்க ஃபோட்டோவ கிளிக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதாவது உங்க வெப் கேம் ஓப்பன் ஆகி, உங்களோட ஃபோட்டோ வந்து இதாக ஆரம்பிச்சிரும். ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி அ ஐ மீன் லேப்லயோ, இல்ல சிஸ்டம்லயோ இந்த கேப்சர் லைவ் ஃபோட்டோ அப்படிங்கிறது ஒண்ணு இல்ல அப்படின்னா, நீங்க இந்த கியூஆர உங்களோட கூகுள் லென்ஸ்ல ஸ்கேன் பண்ணீங்க அப்படின்னா, அது வந்து உங்களுக்கு ஒரு ஆப்ப இன்ஸ்டால் பண்ண சொல்லும். இந்த கியூஆர நீங்க இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா, அது வந்து மை எஸ்எஸ்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ப இன்ஸ்டால் பண்றதுக்காக Play Storeக்குள்ள போகும். அந்த ஆப்ப இன்ஸ்டால் பண்ணி நீங்க வந்து உங்களோட ஃபோட்டோவ அப்லோட் பண்ணிக்கலாம். உங்க ஃபோட்டோ எப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு அவங்க நோட்டிஃபிகேஷன்லயே ஒரு இது குடுத்திருப்பாங்க. இருங்க காட்டுறேன். இப்ப பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃபோட்டோ வந்து இது மாரி ஒயிட் பேக்கிரவுண்ட்ல தான் இருக்கணும். இது மாரி கிளியரா இருக்கணும். நீங்க வந்து ஃபோட்டோ எடுக்கிறப்ப, இந்த மாரி எக்ஸ்ட்ரா கலர்ஸ் வந்திருக்கக்கூடாது. இது மாதிரி ஆயிருக்கக்கூடாது. ஃபோட்டோ மட்டும் ஜூம்ல இருக்கக்கூடாது. கேப் எதுவுமே போட்டிருக்கக்கூடாது. பிளர்ரா இருக்கக்கூடாது. இந்த மாதிரிலாம். தலைகீழா இருக்கக்கூடாது. டார்க்கா இருக்கக்கூடாது. கிளாஸஸ் போட்டிருக்கக்கூடாது. இது மாரி சைடா பார்த்துருக்கக்கூடாது. ரொம்ப ஸ்மாலா இந்த மாரி பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோலாம் கேமரா முன்னாடி காமிக்கிறது, அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் இது முக்கியமான விஷயம். நீங்க ஒருவேளை ஸ்பெக்ஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னா, நீங்க ஃபோட்டோ எடுக்கிறப்ப ஸ்பெக்ஸ ரிமூவ் பண்ணிருங்க. ஸ்பெக்ஸ ரிமூவ் பண்ணிட்டு நீங்க வந்து அப்ளை பண்ணுங்க. ஓகே. இதுதான் நீங்க வந்து ஃபோட்டோ அப்லோட் பண்றதுக்கு ஒரு மெயின் விஷயம். அது மட்டும் இல்லாம ஃபோட்டோ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் சிக்னேச்சர் அப்லோட் பண்ணணும். அப்லோட் சிக்னேச்சர் அப்படின்னு இருக்கா? இப்ப வந்து சிக்னேச்சர் அப்ளை பண்றப்ப உங்களோடது 10 கேபி டூ 20 கேபி இந்த இதில தான் இருக்கணும். அது மட்டும் இல்லாம ஃபைல் ஃபார்மேட் வந்து ஜேபிஜி அண்ட் ஆர் ஜிபிஜி. அது மட்டும் இல்லாம ஃபைல் ஃபார்மேட் வந்து ஜேபிஜி அண்ட் ஜிபிஜி ஃபார்மேட்ல தான் இருக்கணும். அதோட ஹைட், விட்த் இதெல்லாம் இந்த ரேஷியோல இருக்கணும் அப்படின்னு சொல்லி குடுத்துருப்பாங்க. இப்ப நீங்க சைன் போட்டு ஃபோட்டோ எடுத்து இது பண்ணி உங்களால அப்லோட் பண்ண முடியல, அ வரல இப்படின்னுச்சுன்னா, நீங்க வந்து
வந்து உங்களுக்கு என்னதான் இருந்தாலும் அப்லோட் ஆக மாட்டேங்குது. அப்லோட் பண்ண முடியல. ஹைட் விட்த் எப்படி இருக்குன்னு தெரியல. அ இல்ல ஃபைல் சைஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்குது. அப்படிங்கிறப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, அ நெட்ல போயிட்டு ரீசைஸ் இமேஜ் அப்படின்னு போட்டுக்கோங்க. ரீசைஸ் இமேஜ்ன்னு போட்டீங்கன்னா, அ இந்த ஒரு ஃபர்ஸ்ட் லிங்க் இருக்குல்ல, அத கிளிக் பண்ணிக்கோங்க. அத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, அது ஒரு ஃபைல்குள்ள கூட்டு போகும். கூட்டு போனோனே இதில செலக்ட் இமேஜ்ல போயிட்டு ஏதாவது உங்களோட சிக்னேச்சர் ஏதாவது இருந்ததுன்னா, அத போய் கிளிக் பண்ணி இதில போடுங்க. டிராப் பண்ணீங்கன்னா, அது வந்து சைஸ் இமேஜ ரெட்யூஸ் பண்ணி காட்டும். ஒருவேள இந்த வெப்சைட் உங்களுக்கு சரி வரலனாலும், இதுக்கு கீழ நீங்க பார்த்தீங்கன்னா, நெறைய வெப்சைட் இருக்கும். இதுல ஏதாவது ஒரு வெப்சைட்ல கண்டிப்பா உங்களோட அ இமேஜ நீங்க கரெக்ட்டா இது பண்ணிக்கலாம். நீங்க பெர்ஃபெக்ட்டா இந்த பாருங்க. இதுல பார்த்தீங்கன்னா, ஹைட் விட்த் இது பண்ணிக்கலாம். எந்த பெர்சன்டேஜ்ல இருக்கணும், எந்த ஃபார்மேட்ல இருக்கணும், எல்லாமே இதுல இருக்குது. பெட்டர் நீங்க இந்த வெப்சைட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். எந்த வெப்சைட்ல போட்டாலுமே மேக்ஸிமம் அது வந்து உங்களுக்கு தேவையான அளவு அது கம்ப்ரஸ் பண்ணி குடுத்துரும். நீங்க பெட்டர் இந்த வெப்சைட் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது யூஸ் பண்ணி நீங்க வந்து உங்களோட சிக்னேச்சர அந்த ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நீங்க அப்லோட் பண்ணுங்க. அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா, அது வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். இப்ப பார்த்தீங்கன்னா, ஃபைல் சைஸ கம்ப்ரஸ் பண்ணி சிக்னேச்சர் ஃபோட்டோவ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இதில பார்த்தீங்கன்னாலே தெரியும். இங்க பாருங்க சிக்னேச்சர் அப்லோடட் சக்சஸ்ஃபுல் அப்படின்னு வந்திருக்கா? இந்த இந்த 2 வெப்சைட்ட நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னாலே, உங்களோட ஃபைல் இமேஜ நீங்க கரெக்ட்டா ப்ராப்பரா 10 கேபி டூ 20 கேபிக்கு நீங்க கம்ப்ரஸ் பண்ணிடலாம். கம்ப்ரஸ் பண்ணி அத அப்லோட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படி குடுத்தீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் உங்களோட டிக்ளரேஷன் இதுக்கு போகும். ஓகே சக்சஸ்ஃபுல் ஃபோட்டோவும், சிக்னேச்சரும் அப்லோட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் குடுத்தீங்க அப்படின்னா, நீங்க குடுத்த டீட்டெயில்ஸ்லாம் கரெக்ட்டான்னு சொல்லிட்டு செக் பண்ண சொல்லும். அதெல்லாம் செக் பண்ணிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் குடுத்துருங்க. சேவ் அண்ட் நெக்ஸ்ட் குடுத்தீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். அதுல ஐ அக்ரி குடுத்து கீழ இருக்க கேப்சாவ என்டர் பண்ணிக்கோங்க. குடுத்து சேவ் அண்ட் நெக்ஸ்ட் குடுத்தீங்க அப்படின்னா, இப்ப மேக் எ பேமெண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். ம். அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும்? இது மாரி நீங்க எல்லா டீட்டெயில்ஸுமே குடுத்து எல்லாமே ப்ராப்பரா பண்ணிட்டீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் வந்து பேமெண்ட் பண்ண சொல்லும். இதே மாதிரி தான் நீங்க எஸ்எஸ்சில எந்த எக்ஸாம்க்கு எப்படி அப்ளை பண்ணாலும் சரி, இதே ப்ரொசீஜர் தான். சேம் ப்ரொசீஜர், சேம் பேட்டர்ன். உங்களோட எக்ஸாம்ஸ் டீட்டெயில்ஸ், சர்டிஃபிகேட்ஸ் டீட்டெயில்ஸ் மட்டும் தான் மாறுமே தவிர, மிச்சபடி இதே ப்ரொசீஜர் தான். இதே 5 ஸ்டெப் தான் எந்த எக்ஸாம் அப்ளை பண்ணாலும். ஸோ, இத நீங்க ப்ராப்பரா ஃபாலோ பண்ணுங்க. உங்களால கண்டிப்பா அப்ளை பண்ணிடலாம். எந்த எக்ஸாம்ஸ்னாலும். அதுக்கப்புறம் மேக் பேமெண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இப்ப பாருங்க ₹100 பே பண்ண சொல்றாங்களா? பேக்கு போணும். பேக்கு போனீங்க அப்படின்னா, அது ஒரு டேப் கூப்ட்டு போகும். அங்க பாருங்க. இப்போ ஒண்ணு ஓப்பன் ஆயிருக்கா? இதுல வந்து நீங்க எது வேணாலும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இப்ப உங்கள்ட்ட ஒருவேளை நீங்க ஃபோன்பே பண்ணணும். ஃபோன்பே இருக்குது. ஃபோன்பேல அமௌண்ட் இருக்குது. நீங்க பண்ணிக்கலாம் அப்படின்னா, இங்க பாருங்க யுபிஐ டிரான்சாக்ஷன் இருக்கா? இத நீங்க கிளிக் பண்ணலாம். உங்களுக்கு ஈஸி பேமெண்ட்டுக்காக சொல்றேன். இங்க பாருங்க. இப்ப உங்களோட இந்த கியூஆர் கோடுன்னு இருக்கா? இத கிளிக் பண்ணீங்க அப்டின்னா, ஒரு கியூஆர் கோடு காட்டும். ஒரு இந்த கியூஆர் வந்துருச்சா? இப்ப இத நீங்க வந்து உங்களோட ஃபோன்ல ரெக்கார்ட் ஐ மீன் உங்களோட ஃபோன்ல ஃபோன்பே ஆர் ஜிபே, பேடிஎம் எதையாவது ஒண்ணு ஓப்பன் பண்ணி, நீங்க இந்த கியூஆர ஸ்கேன் பண்ணீங்க அப்டின்னா, ₹100 பே பண்றதுக்கான ஆப்ஷன் வரும். ₹100 பே பண்ணிட்டீங்க அப்டின்னா, டிரான்சாக்ஷன் சக்சஸ்ஃபுல் அப்டின்னு சொல்லிட்டு வந்துரும். வந்ததுக்கப்புறம் நீங்க போய் பார்த்தீங்க அப்டின்னா, உங்களோட உங்களோட அப்ளிகேஷன் வந்து ஃபுல்லா கன்ஃபார்ம் ஆயிருக்கும். நீங்க அத உங்க டேஷ்போர்ட்ல போய் செக் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க, நான் செக் பண்றேன் டேஷ்போர்ட்ல போயிட்டு. நீங்க டிரான்சாக்ஷன் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம், உங்களோட அப்ளிகேஷன் ஹிஸ்டரி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். நீங்க அதுக்குள்ள போனீங்கன்னா, என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது தெரியும். இங்க பாருங்க. இதுக்கெல்லாம் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ். இதுக்கு அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கு? இதுல என்ன ஸ்டேட்டஸ் இருக்கு? இதுல என்ன ஸ்டேட்டஸ்ன்னு இருக்கும். நீங்க பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாரி பிரிண்ட் அப்படின்னு வந்துரும். நீங்க பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா, இந்த மாரி உங்களோட இத நீங்க பிரிண்ட் எடுத்துக்கலாம். பேமெண்ட் பண்றது எப்படிங்கிறத இப்ப சொன்னேன். நீங்க அதே மாரி உங்க கியூஆர யூஸ் பண்ணி நீங்க பேமெண்ட் பண்ணிக்கலாம். இவ்வளோதான் எஸ்எஸ்சி அப்ளை பண்றதுக்கான ப்ரொசீஜர். இதுல ஏதாவது டவுட் இருந்தாலோ, வேற ஏதாவது கிளாரிஃபிகேஷன் வேணும்னாலும், நீங்க வந்து கீழ கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம, நீங்க வந்து Telegramல கான்டாக்ட் பண்ணாலும், நான் உங்களுக்கு பிரைவேட்டா நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுவேன் எப்படி அப்ளை பண்றேங்கிறதுக்கு. தேங்க் யூ.